கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருமா. ஆக கடகம் இந்த காலகட்டம் வாழ்க்கை அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுமா. இந்த தெளிவா புரிஞ்சதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சனி பகவான் தான். கடந்த 2.5 வருஷத்துல கடகம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாருங்க நிம்மதி இழந்தேன். குடும்பத்துல இருக்க ஒற்றுமை குடும்பத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி நான் கோத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு கடந்த சில வருடங்கள்ல தெரிஞ்சு போச்சு. என் மாமனார் யாரு, என் மாமியார் யாரு, என் சொந்தம் யாரு, என் பந்தம் யாரு, என் கணவர் யாரு, கடைசி என் குழந்தைங்களாவது எனக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னா குழந்தைங்க தான் பெரிய பிரச்சனையா இருந்தாங்க. ஆக எல்லார பத்தியும் தெரிஞ்சாலும் நான் கடகத்துல பிறந்துட்டேனே, வேற என்ன பண்ண முடியும். குடும்பத்தை நான் குடும்பமா வச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் மேலேயும் நான் வச்சிருந்த பாசம் உண்மையானது. மற்றவங்க எனக்கு அந்த பாசத்தை பிரதிபலன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அதை பத்தி கவலை இல்லை. நான் அவங்களுக்காக என்னோட கடமைகளை செய்வேன். என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கடகத்தினோட கடமை குடும்பத்து மேல பாசம் வச்சுட்டே இருக்கிறது அப்படின்ற அது மாற போறது இல்லை. சரி, என்ன இருந்தாலும் இந்த குரு சுயஸ்தானத்துல உட்காரும் போது உங்களுக்கு என்ன தோணும்? நம்மளோட வாழ்க்கையை நம்ம பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைசேஷன். என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. எது எது நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயம், அதாவது எனக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருந்துச்சு, மத்தவங்க அந்த விஷயத்தை தான் கிளிங் பண்ணிட்டு என்னை ஏமாத்துனாங்க, என்னை சீட் பண்ணாங்க, என்ன வஞ்சித்தாங்க, இந்த மாதிரி பல விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த மாத்திப்பீங்க. இது நல்லதா, எக்ஸ்ட்ராடினரி நல்லது அப்படின்னு சொல்லலாம்.